ஓம் சாய்ராம். வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஷிரடியை நோக்கி போகிறோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே இருந்து நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். சாய்ராம். மகா சிவராத்திரி உண்மையிலே மிக சந்தோஷமான நாள். அந்த ராத்திரிகளிலே மகா சிவராத்திரி என்பது நம்மளுடைய உடம்புல சக்தியை தரக்கூடிய நாள். எனவே பாபா வாழ்ந்த அந்த துவாரகமாய் ஆலயத்தில் இரவு நாம் உட்காந்து அங்கே சாய் சச்சரிதன் பாராயணம் பண்ண போகிறோம். எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் சொல்லி அங்கே முழுமையான பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது தயாராம். நீங்களும் எங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்களுடைய பயணம் நல்லபடியாக நடக்கணும். அப்பாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. தொண்டையில் 2 நாளாக நிறைய இந்த பனியில் சுற்றுனது ரொம்ப கோல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த பயணத்தில் எங்கள் கூட வர்றவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் உட்காந்து எங்கேயும் வெளியே போக முடியல சார், ஏன்னா நான் சிவராத்திரிக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய் சச்சரிதன் பாராயணம் பண்ணுங்கள். உங்களால் முழு நேரம் இரவு கண்ணு முடிக்க முடியலன்னா ஒரு 12:30 இல்லை 1 மணி வரைக்குமாவது கண்ணு முடிங்க சார். 1 மணி வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக கண்ணு முடிக்க முடியும். ஏன்னா 12 மணின்றது இந்த மணி 12 மணிக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் ஆகுது. எனவே 12 மணி வரைக்குமாவது கண்ணு முடிங்க. ரொம்ப 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 நல்லது. ஒரு நாள் ஒரு அரை நாள் தூக்கத்தை இழந்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை கிடைக்கும். உண்மையிலே சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம எவ்வளோ தூங்குகிறோம், எழுந்துக்கிறோம், நடக்கிறோம். இந்த சிவராத்திரி இப்போ கிடைக்க இந்த வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் நமக்கு வருமா வராதான்னு தெரியாது. நாம் இங்கே இருக்குமா இல்லை வெளியே போகும்போது நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா இருக்கும் போதே நாம் உட்காந்து சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கலாம். கண்ணுனா ஃபுல்லாலாம் முழிக்க வேணாம், 1 மணி வரைக்கும் முழிங்க. குறைஞ்சபட்சம் 12:30 வரைக்கும் முழிங்க. 12 தாண்டி ஒரு அரை மணி நேரம் முழிச்சு பாருங்கள். வீட்டில் உட்காந்து அப்பா முன்னாடி நம்மளுடைய சச்சரிதம் படிங்க. சச்சரிதம் தொடர்ந்து படித்து பாருங்கள். நல்லா தூக்கம் வரா மாதிரி இருக்கும். ஆனால் தூங்கக்கூடாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாபா கிட்டே உங்களுடைய பிரார்த்தனை நினச்சி வேண்டிக்குங்க. கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. அது நீண்ட கால பிரார்த்தனையை வேண்டிங்க. சின்ன பிரார்த்தனைகள்லாம் வேண்டாம். நடக்காமல் நீண்ட காலமாக இருக்கிற பிரார்த்தனை வேண்டிங்கன்னா அப்பா அதை நடத்தி கொடுப்பார் சாய்ராம். ஏன்னா இந்த சிவராத்திரி அன்றைக்கி நம்ம சின்ன பிரார்த்தனைலாம் அப்பா சாதாரண நடத்தி கொடுப்பார். நீண்ட காலம் இருக்கிற பிரார்த்தனை, எனக்கு இது நடக்கணும், அது வேண்டும், நம்ம முடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரார்த்தனையை வேண்டுங்க, அப்பா நடத்தி கொடுப்பார். ஷிரடியிலேருந்து உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஏன்னா ஷிரடி பயணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குது. டிசம்பர் மாதம் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறோம். நாங்களும் அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். உங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். சாய்ராம். ஓ சாய்ராம்.